அண்மையில ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய நிலையில ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரித்திருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதே ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில அதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்புல உருவாகும் புதிய திரைப்படத்துல தான் நம்ம இயக்கியவர்கள் அடுத்ததாக நடிக்க இருக்காரு. அதுதான் இயக்கிய 64 படமாக உருவாக இருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு வர அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகலாம். 2026 ஆண்டு கோடை விடுமுறைகள்ல இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது. மீண்டுமே குட் பேட் அக்லி படத்துடைய வெற்றி கூட்டணி ஏகே 64லுமே தொடர இருப்பதால ரசிகர்களுமே வாழ்த்துக்களை தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இது மட்டுமல்ல, அதிர்ஷ்டருடைய அடுத்தடுத்த லைன் அப்களுமே பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ரீசெண்டாக நம்ம அட்லி அவர்கள் ஏகே அவர்களை மீட் பண்ணி அவருமே கதை சொல்லியிருக்காரு. அந்த கதைக்குமே நம்ம அதிர்ஷ்டர் அவர்கள் ஓகே பண்ணிருக்காரு. ஆகையால இந்த திரைப்படம் ஏகே 65 உருவாகலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா KGF 3 படத்திலும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரசாந்தினுடைய மற்றொரு படத்திலுமே நம்ம அதிர்ஷ்டர் இருக்கார் அப்படின்ற தகவல் அண்மையிலுமே உறுதி செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 படங்களை தொடர்ந்து நம்ம ஏகே அவர்கள் கமிட் ஆகியிருக்காரா. கூடிய விரைவிலேயே இதற்கான அடுத்தடுத்த அறிவிப்புகளை நம்ம ஏகே அவர்களே வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.